ரத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. செம்ம படம், மாசா இருந்தது. கங்குவான அந்த மாதிரி படம் சார். சூர்யா சும்மா மாசா நடிச்சுக்கிறாரு. இப்படி வந்தாரு பாருங்க, ஸ்டன் ஆயிட்டேன், செம்ம ஸ்டன் ஆயிட்டேன் சார். நானு செம்மையா இருந்தது படம், அந்த மாதிரி வேற லெவல். கங்குவா காட்டு வாசிங்க ஓல கோட்டை அம்மா பார்த்த ஸ்டன் ஆயிட்டேன். அந்த மாதிரி அச்சு தூக்குன்னு போறாங்க, கட்டை தெரிக்குது, எல்லாம் ஸ்டென்னு. வந்து பாடுங்க, பார்த்த உடனே வீட்டுக்கு எனர்ஜியா ஓடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். யோகி பாபு சாரோட காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டார்டிங்ல நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. ஆனால் தேவையில்லாம ஹீரோயின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஹீரோயின் ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ற மாதிரி வந்தா கூட பரவாயில்ல. லவ் பண்றாங்க, திடீர்னு ஒரே சாங்ல பிரேக்அப் பண்றாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா இவரை அரெஸ்ட் பண்ற மாதிரி வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிங்க் ஆகல. என்ன ஏது அப்படிங்கிறது சிங்க் ஆகல. பட் அந்த பையன் அந்த அந்த வால்ல வந்து படம் வரையும் போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ ஒரு பெருசா ஒன்று சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது முழுக்க முழுக்க படம் எண்டு வரைக்கும் என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நானும் தியேட்டருக்கு வந்தேன். பட் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. செம்மையா இருந்தது என்ட்ரி. ஆன்னு வந்தாரு, அப்படியே முடிக்கிட்டீங்கன்னா இப்படி வந்து ஸ்டன் ஆயிட்டு சூப்பர், அச்சு தூக்குங்க, அவ்வளவுதான். இதான சீமா கட்டுமா கட்டல தகுதும் தகுதும் தான் அச்சி தூக்கே அச்சி தூக்கே அச்சி தூக்கே அச்சி தூக்கே தூக்கே அச்சி தூக்கே. சூர்யா சாருக்காக கண்டிப்பா பார்ப்பேன். படம் ஓடுதோ இல்லையோ நான் பார்ப்பேன். ஏன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் என்னன்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அயன் படத்துல என்ன மாதிரி ஒரு ஆக்ட், அதெல்லாம் வந்து நீங்க பிதாமங்கல்லாம் அவருடைய அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து நான் அழுதுருக்கேன். அந்த மாதிரி சூர்யா சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கதை வைஸ் வந்து அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. லாஜிக்கும் இல்லை, சிங்க் ஆகவும் இல்லை, அதுதான் சொல்றேன் நான் திருப்பி கன்வே பண்ணல. இது என்ன மாதிரி ஸ்டோரின்றதே கன்வே பண்ணல. 1970 எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியை 2024 என்ன நீங்க கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ பார்ட் 2 வந்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஏன்னா கார்த்தியை லாஸ்ட் சீன்ல தான் காமிச்சிருக்காங்க. மேபி மிடில் காமிச்சிருந்தா ஏதோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சிங்க் ஆயிருக்கும். லாஸ்ட் சீன்ல காமிக்கும் போது பார்ட் 2க்கு நம்ம கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி தான் இவங்க கதை சொல்ல வராங்களா இல்லை நம்மள வச்சு கதை ஓட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் நல்லா இருந்தது. எல்லாமே கிட்ட வர மாதிரி அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாமே கிட்ட வர மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கேர்ள்ஸ் சண்டை போடும்போது அந்த பனி துள்ளியில இருந்து செதுறதுல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 3D ஒர்க் எதுவுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருந்தது. காஸ்டியூம் டிசைன் பண்ணதுல இருந்து அவரோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவரோட லென்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்டோரி மட்டும் தான் சூப்பரா இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சூர்யா ஃபேனா வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனோம்னா அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த படம் ஓடியே ஆகணுன்றது என்னுடைய ஆசை. ஆனா கதைக்காக ஓடாம போகுமோன்றது வருத்தமா இருக்கு. கண்டிப்பா மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 2ல தான் இவங்க ஸ்டோரியை சொல்லுவாங்க அப்படிங்கிற